Hi viewers, இன்னைக்கு நம்ம சங்கரா மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 1 kg சங்கரா மீனை எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு 200 grams சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 10 பல் பூண்டை இடித்து வச்சுருக்கேன். நான் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெயை யூஸ் பண்ணுறேன். சீரகம், சோம்பு, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், புளி கரைச்சி அதோட தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணால் மீன் குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இதுக்கு 1/2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு, சீரகம் சோம்பும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணுறோம். அது கூட பச்சை மிளகாயும் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணியிருக்க தக்காளியை ஆட் பண்ணுறோம். தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகணுன்றதுக்காக நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 5 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணுறோம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மீன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ அந்த மீன் குழம்பு நல்லா கொதிக்கணும். இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம மீனை ஆட் பண்ணலாம். மீன் ஒரு 5 நிமிஷம் தான் கொதிக்கணும். அதுக்கு மேலே அது நல்லா குக் ஆச்சுன்னா அது உடஞ்சிடும். ஸோ 5 நிமிஷத்துலேயே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ஒரு 5 minutes கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ மீன் எல்லாமே குக் ஆகிருக்கும். இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சோண்டு கொரியாண்டர் ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.